இன்றிரவு ஒரு முழு நாகரிகமே அழியப் போகிறது. அது ஒருபோதும் மீண்டும் உயிர் பெறாது. இது நிகழ நான் விரும்பவில்லை, என்றாலும் அதுவே நடக்கும் என்று ஈரான் மீதான தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்ரூத் சமூக ஊடகப் பதிவில், இன்றிரவு ஒரு முழு நாகரிகமே அழியப் போகிறது. அது மீண்டும் ஒருபோதும் உயிர் பெறாது. இது நிகழ வேண்டுமென நான் விரும்பவில்லை, என்றாலும் அநேகமாக அதுதான் நடக்கும். எனினும் இப்போது நாம் ஒரு முழுமையான ஆட்சி மாற்றத்தை அடைந்திருப்பதால் அங்கு மாறுபட்ட, அதிக அறிவுக்கூர்மை கொண்ட, தீவிரவாத சாய்வற்ற சிந்தனைகள் மேலோங்கி நிற்கின்றன. ஒருவேளை புரட்சிகரமான வகையில் ஏதேனும் ஒரு அற்புதம் நிகழக்கூடும். யாருக்கு தெரியும்? உலகின் நீண்ட மற்றும் சிக்கலான வரலாற்றின் மிக முக்கியமான தருணங்களில் ஒன்றான இன்றிரவு அதற்கான விடையை நாம் அறிந்து கொள்வோம். 47 ஆண்டு காலமாக நீடித்து வந்த மிரட்டிப் பறித்தல், ஊழல், கொலைகள் இறுதியாக ஒரு முடிவுக்கு வரும். ஈரானின் மகத்தான மக்களுக்கு இறைவன் அருள் புரிவானாக என்று தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பின் இந்த பதிவை எடுத்து இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ், இதுவரை பயன்படுத்த வேண்டுமென முடிவெடுக்கப்படாத சில கருவிகள் எங்கள் வசம் உள்ளன. அவற்றை பயன்படுத்த ட்ரம்ப் முடிவெடுக்கலாம். ஈரானியர்கள் தங்கள் போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அவர் நிச்சயமாக அவற்றை பயன்படுத்த முடிவெடுப்பார். ட்ரம்ப் ஏற்கனவே நிர்ணயித்துள்ள காலக்கெடுவுக்கு இணங்க இரவு 8 மணிக்குள் ஈரானிடமிருந்து உரிய பதிலை பெற முடியும் என்பதில் அமெரிக்கா இப்போதும் நம்பிக்கையுடன் உள்ளது என தெரிவித்துள்ளார். முன்னதாக நேற்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்ட் ட்ரம்ப், ஈரானுக்கான காலக்கெடு அமெரிக்க நேரப்படி இன்று செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்குள் முடிவடைகிறது. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அதற்கு பிறகு அவர்களுக்கு பாலங்கள் ஏதும் இருக்காது, மின்நிலையங்கள் ஏதும் இருக்காது. கற்காலம் போன்ற நிலைதான் இருக்கும். முழு நாடும் ஒரு இரவில் அழிக்கப்படக்கூடும். அந்த இரவு நாளைய இரவாகவும் இருக்கக்கூடும் என்று எச்சரித்திருந்தார்.